எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல மீ ஸ்கின் அப்படின்னு உள்ள பிராண்டோட சிலிக்கான் ஸ்பாஞ்ச் இருக்கு. பியூட்டி பிளெண்டருக்கு பதிலாக நம்ம யூஸ் செய்கிறது. அதுக்கப்புறமா மீ ஸ்கின் பிராண்டோட பவுடர் பஃப் இது எப்படி இருக்கு, இது ஒர்த் பையிங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலிக்கான் ஸ்பாஞ்ச் பற்றி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பேக்ல கொடுக்குறாங்க, ஜிப்லாக் பேக்கேஜிங்ல வருது. இதோட ஒரிஜினல் பிரைஸ் 299 கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவ்வளவுலாம் இல்லை. நான் வாங்கினது 89 ருபீஸ்க்கு வாங்கினேன். 75% ஆஃபர்ல இருந்துச்சு. இப்போ அது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ல போடுறேன், ஓகேவா? இருந்துச்சுன்னா இதுதான் ப்ராடக்ட். இது மாதிரி இருக்கும், ஓகேவா? நல்லபடியா பெண்ட் ஆகும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலிக்கான் மெட்டீரியல்ல உள்ளது. நம்ம நார்மலா யூஸ் செய்கிற பியூட்டி பிளெண்டர் இது மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக யூஸ் செய்கிறதா சிலிக்கான் அப்ளிகேட்டர். ஏன் நான் இதை சூஸ் செஞ்சேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக வீடியோஸில் பார்க்குற நேரம் சொல்கிறாங்க, இந்த ஸ்பாஞ்சை நம்ம ஒரு முறை யூஸ் செஞ்சுட்டு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல பாக்டீரியா பிரச்சனை எதுவுமே வராது. அதே இது இந்த பியூட்டி பிளெண்டரை திரும்ப திரும்ப வாஷ் செஞ்சு யூஸ் செய்கிற நேரம் உள் பக்கமாலாம் பாக்டீரியா போய் சேர்ந்துக்கும். அது நம்மளோட ஸ்கின்ல படுக்கிறதுனால பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே இது இந்த சிலிக்கான் அப்ளிகேட்டரை பொறுத்த வரைக்கும் கிளீன் செய்கிறது ஈஸி, வாஷ் பண்ணுறதும் ஈஸி. உள்ளாடி எதுவுமே போய் தங்காது, ஏன்னா இது உள்ளாடி எதுவுமே அப்சர்வ் ஆகி போகாது, பாக்டீரியாவும் ஃபார்ம் ஆகாது. சிலிக்கான் அப்ளிகேட்டரில் ஃபவுண்டேஷனை அப்ளை செய்கிற நேரம் நம்மளோட ஃபிங்கர் வச்சு அப்ளை செய்கிற நேரம் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குதோ அதை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாகவே ஸ்மூத்தாக இருந்தது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக போதும், அதிகமாக ப்ராடக்ட் வேண்டாம். பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் ஒரு 2 பம்ப் இல்லை 3 பம்பு ஃபவுண்டேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதில் 1 பம்பு கூட தேவைப்படாது. ரொம்ப கம்மியாக நமக்கு போதும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளெண்டரில் ஸ்கின் லைட் ஃபினிஷும் கொண்டு வந்துக்கலாம், இன்னும் ஸ்மூத்தான நல்ல ஃபினிஷை கொண்டு வந்துக்கலாம். சிலிக்கான் அப்ளிகேட்டரை நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் நல்லா ஈவனாக சூப்பராக ஸ்ப்ரெட் ஆனது மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்டு கரெக்டாக பிளெண்டு செய்யலை அப்படின்னா ஒரு இடத்துல அதிகம் ஆகிடும், ஒரு இடத்துல குறைவாகிடும். ஈவனாக கரெக்டாக பார்த்து அப்ளை செய்யணும். இது மாதிரி இழுக்கிற நேரம் கூட ஸ்மூத்தாக அப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம இப்படி அப்ளை செஞ்சுட்டு டப்பாக வைக்கிற நேரம் பியூட்டி பிளெண்டருக்குள்ள ஃபினிஷிங் கிடைக்குது. முக்கியமாக நம்மளோட ஐயோட இன்னர் கார்னர்லாம் அப்ளை செய்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை கொஞ்சமாக இப்படி வச்சுட்டு நீங்கள் டப்பாக இப்படி அப்ளை செய்கிற நேரம் ஈஸியாக இருக்குது. ப்ராடக்ட் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது மாதிரி இருக்கும், ஏன்னா இது எதுவுமே அப்சர்வ் செய்யாது, ஓகேவா? எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துருக்குறோமோ அந்த ப்ராடக்ட் மொத்தம் நம்மளோட ஸ்கின்ல தான் இருக்கும், அப்ளிகேட்டரில் கூட இருக்காது, லைட்டாக கொஞ்சம் படிஞ்சிருந்தது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை வச்சு கிளீன் செய்கிற நேரம் ரொம்ப ஈஸி. ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சாலே போதும், இல்லை வாஷ் செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு கிளாத்தில் நீட்டாக தொடச்சிக்கலாம். ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகுறது மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்மூத்தாக லைட்டாக தேய்ச்சாலே போதும், சூப்பராக ஈஸியாக க்ளீன் செஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேட்டர் எனக்கு ட்ராப் ஷேப்பில் வந்திருக்கு, அதனால இன்னர் கார்னரில் ஈஸியாலாம் அப்ளை செய்ய முடிஞ்சிச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வரும். ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கத்தை வச்சு நீங்கள் பவுடர் அப்ளை செஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆனால் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் செய்கிற நேரம், அதாவது எப்போதுமே நீங்கள் பியூட்டி பிளெண்டரே யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இதை வாங்கி யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா பியூட்டி பிளெண்டர் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டப்பாக டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா உள்ளது ஸ்கின்ல இருக்காது, பியூட்டி பிளெண்டர் அப்சர்வ் செஞ்சு எடுத்துக்கும். ஸ்கின் லைட் ஃபினிஷ்னாலும் சரி, கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் ஈவனான ஃபினிஷோட சூப்பராக இருக்கும். அதே இது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே அப்சர்வ் செய்யாது. எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோமோ அந்த ப்ராடக்ட் மொத்தம் நம்மளோட ஸ்கின்ல தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் ஸ்கின்ல இருந்து ஹெவியாக தான் நம்மளோட பேஸை காட்டிக்கும். அதனால இது யூஸ் செய்கிறீங்களா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு யூஸ் செய்கிற நேரம் இதை விட பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பரான ஃபினிஷும் இருக்கும், ஹைஜீனாகவும் இருக்கும், பாக்டீரியா எதுவுமே ஃபார்ம் ஆகவும் செய்யாது, நல்ல ப்ராடக்ட் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீ ஸ்கின்னோட இந்த பவுடர் பஃப். இதில் 3 பவுடர் பஃப் வரும். நான் இதில் 1 தான் வச்சிருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக வேற யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஓகேவா? இதோட ப்ரைஸ் 75 ருபீஸ், ஆனால் ஆஃபரில் 65 ருபீஸு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால நம்ம பவுடர் எடுத்து ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் கொஞ்சம் ஹெவியாக அப்படி போய் அப்ளை ஆகாமல்
நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து குடுக்குது. அது எனக்கு இந்த அப்ளிகேட்டர்லாம் ரொம்ப புடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா? இந்த அப்ளிகேட்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கிறோமோ, அவ்வளோ ஸ்கின்ல அப்படியே வந்துடும். ஓகேவா? பவுடர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்கின்ல கொஞ்சம் லைட்டா ஃபினிஷோட இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, அதிகமா நம்ம அப்ளை செய்கிற இடத்துல அதிகமா இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். குடுக்குற பிரைஸ விட நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது. வெப்சைட்ல பார்க்குற நேரம் கலர் கலரா இருக்குது. ஆனா அப்படி எதுவும் இல்ல. எல்லாமே சேம் கலர்ல தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே புடிச்சிருக்கு. ஓகேவா? முக்கியமா இது எனக்கு புடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சுட்டேன், நல்லா பழகிட்டேன் அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் குடுக்க மறந்துடாதீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல்.